ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வண்ணங்கள் 100. நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்கள் ஆதரவை நீங்கள் எங்களுக்கு தரணும்னு நினச்சா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம ஜவ்வரிசியை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு இனிப்பான பாயாசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஜவ்வரிசியை ஒரு 2 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஜவ்வரிசியை தண்ணியில் ஊற வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா வேக வச்சோன்னா சீக்கிரமாக ஜவ்வரிசி நம்மளுக்கு வெந்து கிடைக்கும். இனி ஒரு கடாயில் நாம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி, நெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழத்தோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இதை நாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க. நெய்யோட சேர்த்தே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. இனி அதே பேனில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையும் 1/4 கப் அளவுக்கு தண்ணீரும் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரையும் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த நேரத்தில் உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கலர் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதை கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படின்னு கிடையாதுங்க. சேர்த்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேண்டாம், இல்லை ஒயிட் கலர்லேயே இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் இந்த கலரை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சர்க்கரை தண்ணி நல்லா கொதிச்சாச்சுங்க. நாம் எடுத்து வச்சிருந்த ஜவ்வரிசியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசியை கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க, இல்லாட்டி ஜவ்வரிசி அடி பிடிச்சிக்கும். நம்ம ஏற்கனவே ஜவ்வரிசியை ஊற வச்சு எடுத்துருக்கிறனால ஜவ்வரிசி நம்மளுக்கு சீக்கிரமாகவே வெந்துடுங்க. சப்போஸ் நீங்கள் ஊற வைக்கல அப்படின்னா ஜவ்வரிசி வேகிறதுக்கு ரொம்பவே நேரமாகும். நாம் இப்போ இந்த ஜவ்வரிசியை சர்க்கரை தண்ணியில் வேக வைக்கிறனால ஜவ்வரிசிக்கு உள்ளேயும் நம்மளுக்கு நல்லாவே இனிப்பு இறங்கியிருக்கோங்க. இனி இதில் வாசனைக்காக 2 ஏலக்காயை பொடிச்சு சேர்த்துக்கலாம். இது கூட நாம் ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சிருந்த அந்த முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸையும் சேர்த்துக்கலாம். அந்த நெய்யோடவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க. பால் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாலை இந்த ஜவ்வரிசி கூட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஒரு கொதி வர வரைக்கும் மூடி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு கொதி வந்தாச்சுங்க. அவ்வளவுதான், சூப்பரான ஜவ்வரிசி பாயாசம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த பாயாசத்தை 8 மாத குழந்தைங்கள்லேருந்தே கொடுக்கலாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஜவ்வரிசியை பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா தாங்க வேக வைக்கணும். சர்க்கரை அதிக அளவில் சேர்க்கக்கூடாது, லைட்டாக டேஸ்ட்டுக்காக மட்டும்தாங்க சேர்க்கணும். முக்கியமான விஷயம், குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஃபுட் கலர் ஆட் பண்ணவே கூடாதுங்க. ஒருவேளை நீங்கள் குங்குமப்பூ சேர்த்துருந்தீங்க அப்படின்னா அது பிரச்சனை இல்லைங்க. ஆனால் ஃபுட் கலராக இருந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள்.